ஸோ ஹாய் கைஸ். ஸோ உங்கள் எல்லாரையும் நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ புதுசாக வந்திருக்கிறவங்க நம்மளோட சேனலோட மோட்டிவ் என்று தெரிஞ்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடானி பவர். அடானி பவர் ஸ்டாக்கை பற்றி என்னோட டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் ரிஸ்க் நாலேஜில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறது அடானி ஸ்டாக். ஸோ டெக்னிக்கல் ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த ஸ்டாக்கை. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அடானி பவர் எடுத்துப்போம். அடானி பவர் எடுத்தாச்சு. வீக்லி மாற்றிக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் ரெட்டர்னல் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு கம்மிங் மண்டே வந்து புதுசாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட்டை ரிவ்யூ பண்ணுவோம். அப்போதான் நம்மளுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கு, எதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து நல்ல மேலே போயிருக்கு. லோ டு இந்த இடத்துல ஒரு லோவில் இருந்து இங்கே வந்து ஒரு கை வரைய ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு அப்சைடில் போயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்சைடில் போனது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து அப்போ ஹை வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹை வச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அகெயின் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லோக்கு வந்துருச்சு. ஸோ லோக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து அகெயின் ஹைக்கு போகுது. ஸோ அகெயின் வந்து ஒரு ஹை. ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ இதுவரை யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், மாஸ்டரிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்ட்டு. அந்த பிளேலிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன் டீட்டெயில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ லோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பை பண்ணியிருப்போம். அண்ட் ஹையில் போனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம செல்லேருந்து லோ வந்துருச்சு. ஸோ அகெயின் லோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ணிட்டோம். ஹையில் என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இல்லை நம்ம பை பண்ணதுக்கப்புறம் லோவில் வந்து கீழே வந்துருச்சா தட்டு விட்டுன்னு கடையை சாத்திட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான். இவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டு. ஃபியரு, டிசிப்ளின், இது எல்லாத்தையும் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும், ஃபியராக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஹையில் வந்து செல் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா ஒரு இன்க்ரீஸிங் வால்யூமில் நமக்கு வந்து இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்டா? ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இந்த இடத்துல இதை தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ நம்ம அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாட் பட்டனை கேண்டில்ஸாக நகட்டிகிட்டே போவோம். ஸோ நமக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகிருச்சு, அது பிரேக் அவுட் ஆகிருச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சா, வால்யூமும் என்ன மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு ஹை வால்யூமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் நடந்துருக்கு. ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் நேம் அடானி பவர்னு எழுதிட்டு இந்த இதை அப்படியே பென்சில்கிட்ட இல்லைன்னா அதாவது ஸ்கெட்ச் பண்ணுங்க. இந்த இதை அப்படியே எனிதிங் பென்சில் ஆர் பென். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, கேண்டில்ஸ்லாம் வரையலாம். இந்த மாதிரி மேலே இருந்து கீழே ஒரு கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு அப்படின்றத நீங்கள் ட்ரா பண்ணிட்டே வாங்க. நான் சொல்ல இந்த ரெசிஸ்டன்ஸு, பிரேக் அவுட்டு, கன்சாலிடேட்லாம் மார்க் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல ஒரு பேட்டர்ன் வந்து ரிவீல் ஆகும். ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க.
இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா பிரைஸ் உடனே மேலே போகாம கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஹியூஜ் ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது வரை கிளியர் தானே? ஆல்மோஸ்ட் வீடியோ 5 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. சட் போட்டு முடிக்க பார்ப்போம். 10 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போனால் போர் அடிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் கரெக்டாக 10 மினிட்ஸ் போடுறது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சை நான் மார்க் பண்ணிக்க போறேன். ஸோ இதை நம்ம அப்படியே 1 டே டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிடுவோம். ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே அதே தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு அப்வர்டு இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கன்சாலிடேஷனு இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் அகெயின் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அகெயின் இந்த ஜோன்ல இருந்து இந்த 498 to 584 அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் கையை டார்கெட்டை வச்சு தாராளமாக வாட்ச் பண்ணலாம். பட் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து அதுக்குள்ள இம்பாக்ட் பண்ணிருச்சு மார்க்கெட்டை. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து இம்பாக்ட் பண்ணிருச்சுல. ஸோ இதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பிரைஸ் அப், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிரைஸ் கன்சாலிடேஷன், அதாவது பிரைஸ் ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கா, கன்சாலிடேஷன் நடக்கிறது நல்லது. அகைன் என்ன ஆகுது, பிரைஸ் வந்து அப்வர்டு. என்ன ஆகுது, பிரைஸ் வந்து அகைன் ட்ராப் ஆகும். ஸோ இதை நான் ஏன் மார்க் பண்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். இதுங்க பிரைஸ் அப்பு, பிரைஸ் அப்பு. ஸோ இங்கே வந்து பிரைஸ் டவுன். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்னது அப்படின்னா பேஸ் ரேஞ்சுன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பேஸ். ஸோ இப்போ அடானி நெகட்டிவ் நியூஸ் வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ஜோனில் என்ட்ரி எடுத்துருப்போம். நம்மளும் ப்ரைஸ் அக்யூமுலேட் பண்ணி ஷேர் அக்யூமுலேட் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் 67% நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் டார்கெட்டாக வச்சு இந்த இடத்துல வச்சுக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 60% கிட்ட நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருப்போம். இந்த ஒரு ஜோனில் ஸ்டாக் வந்து என்ட்ரி பண்ணியிருப்போம். இதை வந்து ரிஸ்க் லெவலில் வச்சுட்டு 498 அப்படின்ற ப்ரைஸை வந்து ரிஸ்க் லெவலில் வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிப்போம். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். எப்போவுமே பேஸ் ரேஞ்சில் வந்தோடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. பேஸ் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கேண்டில்ஸ்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்நேரம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா என்ட்ரி எடுத்துட்டு 873 வரை நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். ஓகேவா? பட் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் நியூஸின் காரணமாக நமக்கு வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு. பட் கேப் டவுன் ஆனாலுமே இங்கே பாருங்க, ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம இங்கேயுமே ப்ரைஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ 434